வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகி வீதலிடஸ் இயக்கத்துக்குள்ள நான் சேர்ந்தப்ப பெரிய காரியத்து வீட்லயா இருக்கட்டும், கல்யாண வீட்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், அதிகப்படியா என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? வீதலிடஸ் இயக்கத்துக்குள்ள ஏன் போய் சேர்ந்த? உனக்கு எம்பி சீட் கொடுத்துருவாங்களா? மேயர் ஆயிருவியா? கவுன்சிலர் சீட் கிடைச்சிருமா? அடுத்து உனக்கு எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? இப்படி கேள்வி மேல கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் இந்த பதிவுல பதில் சொல்லிடலாம். ஏங்க, எனக்கு பணம், பதவி, புகழ் தான் முக்கியம்னு நான் நினைச்சிருந்தேன்னா என்னோட பழைய கழக ஊழியரும் நண்பருமான செந்தில் பாலாஜி கிட்ட நான் எப்பவே போய் சேர்ந்திருப்பேன். அதுக்கான வாய்ப்பா இல்ல? நிறைய வாய்ப்பு இருந்துச்சுங்க, ஆனா நான் போகல. அப்படின்னா நீ அதிமுகவில் இருக்கிறப்ப எந்த பதவிக்குமே ஆசைப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. என்னோட உழைப்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கணும்னு நிச்சயமா எதிர்பார்த்தேன். ஆனா அந்த அங்கீகாரம் ஒரு தனி மனுஷனோட மனநிலையை பொறுத்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜனநாயகமே அல்ல. அதுதான் கல்ட் பாலிடிக்ஸ். சரி, கல்ட் பாலிடிக்ஸ்னா என்ன? ஒரு தலைவனை கடவுளாக்கி அவரை விமர்சிக்கவே முடியாத சூழ்நிலையை உருவாக்கி அவரோட போட்டோ, பேரு, பிம்பம் இதை மட்டுமே அரசியலாகிறது. இதுதான் கல்ட் பாலிடிக்ஸ். இங்க கொள்கை 2வது இடத்துல தான் இருக்கும், தலைவர் தான் முதல் இடத்துல இருப்பாரு. இந்தியாவிலையும் உலகத்திலையும் இதோட விளைவுகளை நிறையவே நம்ம பார்த்திருக்கோம். ஹிட்லர், ஸ்டாலின், முசோலினி, இடியமின், கிம்ஜாங் உன், இப்படி வரலாறு நிறைய உதாரணங்களை சொல்லும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, விஜய்னு இவங்களை மட்டுமே மையமா வச்சு அரசியல் கட்டமைக்கப்படுறது ஜனநாயகத்திற்கு நல்ல அறிகுறியே அல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. மதுரை தெற்கிலும் விஜய் தான் வேட்பாளர், வடக்கிலும் விஜய் தான் வேட்பாளர், கிழக்கிலும் விஜய், மேற்கிலும் விஜய். அப்ப அந்த தொகுதியில போட்டி போடுற மற்ற வேட்பாளர்லாம் யாருங்க? அவங்களாம் மனுஷங்க தானா, இல்லாட்டி வெறும் பேர் பலகையா? பேசாம தமிழ்நாடு பூராத்தையும் ஒரே தொகுதியா அறிவிச்சுட்டு விஜய வேட்பாளர் ஆக்கிட்டு அவரை முதல்வர் ஆக்காம மன்னர்னு அறிவிச்சிடலாம். அவருக்கு பிடிச்சவங்களை எல்லாம் அமைச்சரா உட்கார வச்சிடலாம். ஏங்க, நம்ம முன்னோர்கள் போராடி பெற்ற ஜனநாயகத்தை மறுபடியும் மன்னராட்சியா மாத்தணுமா இல்ல மக்களாட்சியா பாதுகாக்கணுமா? இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. கல்ட் பாலிடிக்ஸை எதிர்ப்பேன், காமன் பாலிடிக்ஸை கொண்டுகிட்டு வருவேன்னு வீத லீடர்ஸ் இயக்கத்தோட நிறுவனர் திரு அண்ணாமலை அவர்கள் விடுத்த அழைப்பு தான் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இப்ப நான் பேசுறது கூட வீத லீடர்ஸ் இயக்கத்தோட நிறுவனரிடமோ அதன் முன்னோடிகளிடமோ யார்கிட்டயுமே நான் பர்மிஷன் வாங்கல. யாருமே எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து நீ இதைத்தான் பேசணும், பேசக்கூடாதுன்னு சொல்லல. இதுதாங்க ஜனநாயகம், இதுதாங்க சுதந்திர அரசியல், இதுதாங்க கருத்து சுதந்திரம். அதனால வீத லீடர்ஸ் இயக்கத்தில் நான் சேர்ந்ததுக்கான காரணம் என்னோட எம்பி ஆசையோ, எம்பி கனவோ, மேயர் ஆகணும்னு இல்லைங்க. கல்ட் பாலிடிக்ஸை எதிர்ப்பேன், காமன் பாலிடிக்ஸை கொண்டுட்டு வருவேன்னு சொன்ன முழு முதற் கொள்கையும் இப்ப இருக்கிற மற்ற எல்லா அரசியல் தலைவர்களை விடவும் மற்ற இயக்கத்தோட தலைவர்களை விடவும் அண்ணாமலை மீது நான் வச்சிருக்கிற அதிகப்படியான நம்பிக்கையும் தான் வீத லீடர்ஸ் இயக்கத்துல நான் சேர்ந்ததுக்கான முழு முதற் முக்கியமான காரணம். என்னோட குரு அடிக்கடி சொல்லுவாங்க, காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்க சுசீலாம்பாங்க. இந்த நேரத்துல என்னோட குருவை நினைச்சு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட ஈகோவை போடாம சரண்டர் மோடுல வீத லீடர்ஸ் இயக்கத்துக்காக முழு மனசோட அர்ப்பணிப்போட உழைப்பேன்னு உறுதியளிக்கிறேன். நன்றிங்க.